உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இறந்துருக்காங்களா? இறந்தப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? அழுவேன். புகழேந்தி சொல்லிட்டு மாடியிலேருந்து கீழே தாவி காலேஜில் படிக்கும்போது கொரோனாவில் இறந்துட்டான் அவன். இப்போ அவன் கூட இல்லைன்றது. அந்த காலேஜ் சரியா இல்லைன்னா அது ஒழுங்காக கரெக்ட் பண்ணி விடுவான். இப்போ ரீசெண்டாக கோவிடில் வந்து வேலாயுதம் அப்படின்னு சொன்ன பையன் இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க ஃபேமிலி பார்க்கல. ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் வந்துட்டு யாரோட ஃப்ரெண்டாக இறந்துட்டா கேட்பேன் என்ன ரீசன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் டிபி கூட அவனை தான் வைக்கலான்னு இருந்துட்டு இருந்தேன். கை காலெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ப முடியல இறந்துட்டாளா அப்படின்னு. ரொம்ப போல்ட்டான பொண்ணு அவள் எப்படி இறந்தா. 12 years எங்களோட க்ளோஸாக இருந்ததுனால அவன்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இப்போ யாருமே இல்லைன்ற மாதிரி. நம்மள மாதிரி அவங்களுக்கும் ஒருத்தங்க இல்லையே அப்படிங்கிறப்ப அது ரொம்ப என்னால் இன்னுமே அவங்க அப்பா அம்மாவை நேரில் பார்த்து பேசுறதுக்கான இது இல்லை. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேரை சொல்லுங்களேன். 10 பேரா? டக்குன்னு கேட்டேன். விஜய், வசந்த், செல்வா, இளம்பருதி, ஜெகதீசன், கிருபாகரன், உமா, சுபா, அவ்வளோதான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இவங்க 2 பேரும் தான். இல்லை கட் பண்ணிடுங்க, திரும்ப சொல்கிறேன். அசோக், அகிலன், பரத், வசந்த், அருள்கண்ணன், செல்வி, சக்தி, மோகனப்பிரியா, ஜெசி, மனோஜ், 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 அபிராமி, ஜோதி, ஸ்வேதா, முகுந்தா, தீபா, நளினி. 2 பேர் தான். பிரவீன், வினீத், இவா, ஆதிரா, விஷ்ணு, நிறைய பேர் இருக்காங்க. ஜெய்சூர்யா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா எங்கே போவீங்க? போகணும்னு சொல்லுவோம், நான் போக மாட்டேன். சண்டே ஆனால் சரக்கடிப்போம். உண்மையாக சொல்கிறானா? நாங்கள் ஒன்றா போகிறதுக்கு பிளான் வந்துட்டு 50+ வச்சுருக்குறோம். 2-3 பேராக இருந்தால் மனுஷாக தான் போவேன். காலேஜ் ஐவி ட்ரிப் போயிருக்கோம். 10 பேர் பிளான் பண்ணோம். கடைசியில் ஒரு பிளான் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். சாப்பிட தான் போவோம், படம் பார்க்க போவோம், ட்ரிப்பு, அப்புறம் மூவிஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க? பேசுவோம். பேசுறதுக்கே எங்களுக்கு டைம் பத்தாதுங்க. அதுவும் காசுக்கு தான் பேசுவோம். ஆனால் ஒரு கதையை எழுத்து வச்சு பேசின்னு இருப்போம். இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இந்த வீக்கில் வந்துடும், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. வாழ்க்கை தத்துவங்கள் அப்படிலாம் பேச மாட்டோம். எனக்கு இப்படி நடந்துச்சு, என் வீட்டில் இப்படி ஆயிடுச்சு. பைக் எடுத்துகிட்டு டீ கடைக்கு போவோம். ஜாலியாக சுற்றுவோம், சரக்கடிப்போம், கேம்ஸ் விளையாடுறது அந்த மாதிரி. அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒன்றா சேர்ந்து சமைச்சது உண்டு. இப்போ யாரும் வர மாட்டாங்க, அவங்க பிஸி ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக போய் போலீஸ்கிட்ட மாட்டிருக்கீங்களா? எங்கேயாவது வெளில போனால் தானே மாட்டுறதுக்கு. மாட்டிருங்கண்ணா. போலீஸ் கிட்ட மாட்டினதில்லை. பைக்கில் போகிறப்ப மாட்டுறது தான். ஹெல்மெட் இல்லாமல் அப்படி மாட்டிருக்கு. என்கிட்டே லைசன்ஸ் இல்லை. நானும் என் ஃப்ரெண்டும் வசந்த்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். அவன் பொண்ணுகிட்ட என்ன கூட்டு போய் நிற்க வச்சிட்டான். அவன் வீட்டில் வந்து இந்தமாரி 2 பேர் வந்து இந்தமாரி பொண்ணை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டாங்க. 2 பேரையும் பிடிச்சின்னு போயிட்டாங்க. வந்து பாதி நாள் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஆள் 2500 கட்டு வந்தோம். ஒரு டைம் மாட்டினேன். ஊரில் நியூ இயர் கொண்டாடையில் கிரவுண்டில் வச்சு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாட போனோம். எல்லாரும் தெரிச்சு ஓட்டானுங்க. எங்கிட்ட மட்டும் ஒரு எக்ஸல் இருந்தது, அதனால நான் போலீஸ்கிட்ட மாட்டிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டட் மூவிஸ் என்னென்ன? ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தினா ஏதாவது சீன் வந்தாலே பார்க்கக்கூடிய ஆள் தானே. லைக் அந்த சின்ன வயசில் ஸ்நேகிதி இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். தமிழில் வந்து என்றென்றும் புன்னகை, ஜிந்தகி நாமிலேங்க தோபாரா. எனக்கு மூவி நேம் டக்குன்னு ஞாபகம் வரல. புன்னகை தேசம் பிடிக்கும். புன்னகை தேசம் தான் நினைக்கிறேன். தருண், குணால் அந்த படம் பிடிக்கும். விவரம் தெரிஞ்சு பார்த்த ஃபஸ்ட் படம் தான். ஸ்நேகிதி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு ஐடியா இல்லை, நான் பார்த்ததில்லை. இங்கிலீஷில் நான் ஆங்க ஒர்க் பார்த்துருக்கேன். மகளிர் மட்டும் அந்த ஒரு இது இருக்கும்ல. மலையாளத்தில் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. ஐ டோன்ட் நோ, அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2016 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. கண்ணும் கொள்ளையடித்தால் துல்கரும் ரக்ஷன், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கும். எதுவுமே இல்லைன்னா கூட நான் அவங்க கூட ஒன்று தான் டிஃபைன் பண்ணி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஓப்பனாகவே சொல்லுவார். என் ஃப்ரெண்டை நம்பி நான் 2 மாதம் அப்படி தான் இருந்தேன். ஏன் சினிமாவில் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுற மாதிரியே அதிகமாக படங்கள் வருது? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு அவங்க நினச்சா லைஃப் லாங் கண்டினியூ பண்ண முடியும். பாய்ஸ்குள்ளே ஒரு ரேப்போ இருக்கும் கண்டிப்பாக எப்போவுமே. அவங்க எந்த இதுவும் இல்லாமல் ரொம்ப எல்லாருமே ஜெல்லாகவே இருப்பாங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெஸ்ட். பொறாமையாகவே இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. பசங்க ஃப்ரெண்ட்ஸோட கேங்காக இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க? லைக் தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிற பழக்கம் இருந்தால் லைக் அது மாதிரி பண்ணுவாங்க. எங்கே போனாலும் கேங்காக தான் போவாங்க. கிரிக்கெட் விளையாட ஒன்றா போவாங்க. கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால், ட்ரிங்க்ஸ் இல்லாட்டி சிகரெட்ஸ் இந்த மாதிரி இதுக்கும் போவாங்க. தம் அடிச்சுக்கிட்டு, சரக்கு அடிச்சுட்டு, மாணவரியாக பேசிட்டு, தண்ணி தம்மு பொண்ணுங்களை கலாய்ப்பாங்க. ஒரு சரக்கு அடிக்கிற கேங் இருப்பாங்க, மூவி பார்க்குற கேங் இருப்பாங்க. உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இறந்துருக்காங்களா? இறந்தப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, அப்படி யாரும் இல்லை. ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க நிறைய பேர். ஆக்சிடெண்ட்ஸ் அந்த மாதிரி. அழுவேன்.
வேணாம்ண்ணா. போட்டா புகழேந்தி சொல்லிட்டு மாடியிலேருந்து கீழே தவி இருந்தான். ஒரு நாள் பேசாமல் இருந்தாலே ஒரு மாதிரியாக எமோஷ்னல் ஆகிடும். சேலமில் இருக்கா. அவங்க வீட்டு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லாஸ்ட் வீக் லைக் லாஸ்ட் மந்த் கூட அவள் பர்த்டே. ஸோ நான் மட்டும் சேலம் போய் அவளை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல் பார்த்துட்டு பேசிட்டு வந்தேன். காலேஜில் படிக்கும்போது செகண்ட் இயரில் இறந்துட்டான். 2 இயர்ஸ் முன்னாடியே கொரோனாவில் இறந்துட்டான் அவன். இப்போ அவன் கூட இல்லைன்றது. அந்த காலேஜ் சரியா இல்லைன்னா அது ஒழுங்காக கரெக்ட் பண்ணி விடுவான். இப்போ ரீசெண்டாக கோவிடில் வந்து வேலாயுதம் அப்படின்னு சொன்ன பையன் இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்க ஃபேமிலி பார்க்கல. ரொம்ப பிடிக்கும். நான் மேக்ஸிமம் வந்துட்டு யாரோட ஃப்ரெண்டாக இறந்துட்டா கேட்பேன் என்ன ரீசன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வாட்ஸ்அப் டிபி கூட அவனை தான் வைக்கலான்னு இருந்துட்டு இருந்தேன். கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ப முடியல இறந்துட்டாளா அப்படின்னு. ரொம்ப போல்ட்டான பொண்ணு அவள் எப்படி இறந்தா. 12 இயர்ஸ் எங்களோட க்ளோஸாக இருந்ததுனால அவன்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இப்போ யாருமே இல்லைன்ற மாதிரி. நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து ஒன்றாவே இருந்துட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் பார்த்து கூட இருந்துட்டு அப்புறம் திடீர்னு இறந்தப்புறம் நம்மளை மாதிரி அவங்களுக்கும் ஒருத்தங்க இல்லையே அப்படிங்கிறப்ப அது ரொம்ப என்னால் இன்னுமே அவங்க அப்பா அம்மாவை நேரில் பார்த்து பேசுறதுக்கான இது இல்லை.